அடுத்த வாரம் அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை சட்டப்பேரவையில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவை அமைச்சர் நாற்காலியில் அமர வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பள்ளி திறப்பு குறித்து செய்தியாளர்கள் கேட்டபொழுது புதுச்சேரியில் ஜூன் 4 பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவித்தார். மேகதாது விவகாரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைப்பதற்கு இந்த அரசு எப்போதும் மத்திய அரசை வலியுறுத்தவும் என்றவர், அமைச்சரவை விரிவாக்கம் அடுத்த வாரம் இருக்கும் எனவும் அமைச்சர்கள் சபாநாயகர் யார் யார் என்பது நியமனம் செய்யும் போது தெரியும் என்றார். போதைப் பொருள் தடுப்பு துணை இயக்குனர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு துணை இயக்குனர் ஜெனரல் சுதாகர் மற்றும் கூடுதல் இயக்குனர் அரவிந்தன் ஆகியோர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் மரியாதை நிமித்தமாக நேற்று சந்தித்து பேசினர். போதைப் பொருள் ஒருங்கிணைப்பு மைய அமைப்பின் கூட்டத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடத்துவது குறித்து இச்சந்திப்பின் போது முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அமைச்சராக தனது பணிகளை துவங்கிய மல்லாடி கிருஷ்ணராவுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் புதிய அவையில் பொறுப்பேற்றார். அமைச்சர் மல்லாடி அவர்களின் அவை மதியம் 1:30 மணிக்கு முறைப்படி திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்ற என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் புதுச்சேரி மக்கள் பிரதிநிதிகள் ஆகியோர் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டமன்ற மண்டபத்தில் இதற்கு முன்பு வருவாய் அமைச்சர் மற்றும் சுகாதார அமைச்சர் பொறுப்புகளை வகித்த அதே அவையில் தற்போது தனக்கான அவையை தேர்ந்தெடுத்துள்ள அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் புதிய அவையில் பூஜை நிகழ்ச்சிகளை நடத்திய பின்னர் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் பொறுப்பேற்றார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு பூஜை விருந்துகளை நிகழ்ச்சிகளை நடத்திய பின்னர் அமைச்சர் மல்லாடி அவர்களை கௌரவித்தார். லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வி பி சிவக்கொழுந்து உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சி பிரதிநிதிகளும் அமைச்சர் மல்லாடியை சந்தித்து கௌரவித்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் நமது உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அளிக்கப்பட்ட சிறப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொண்ட பின்னர் சுமார் 400 பக்தர்களுக்கு பிரசாதங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், தொண்டர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வருமான வரி ஆய்வாளர் கோவிந்தன் பணி நிறைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரி வருமான வரித்துறையில் நேர்மையுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் சிறப்பாக பணியாற்றிய கோவிந்தன் வருமான வரி ஆய்வாளர் இன்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். கோவிந்தன் 21/1/1997 அன்று சென்னை நுங்கப்பாக்கம் வருமான வரித்துறையில் தனது அரசு பணியினை துவங்கினார். சுமார் 29 ஆண்டுகளுக்கு மேலாக வருமான வரித்துறையில் பல்வேறு பொறுப்புகளை சிறப்பாக மேற்கொண்டு தன்னுடைய கடமை உணர்வு, ஒழுக்கம், எளிமை மற்றும் சக ஊழியர்களுடன் நல்லிணக்கமான அணுகுமுறை ஆகியவற்றால் அனைவரின் பாராட்டையும் பெற்றார். தற்போது புதுச்சேரி வருமான வரித்துறையில் வருமான வரி ஆய்வாளராக பணியாற்றி வந்த அவர் தனது நீண்டகால அரசு சேவையை சிறப்பாக நிறைவு செய்து இன்று பணி ஓய்வு பெறுகிறார். அவரது பணிக்காலத்தில் பொதுமக்களுக்கு மரியாதையுடனும் சக பணியாளர்களுடன் அன்புடனும் பழகியவர் என்ற நல்ல பெயரை பெற்றுள்ளார். அவரது சேவை மனப்பான்மை மற்றும் நிர்வாக திறமை பலருக்கும் முன்மாதிரியாக திகழ்கிறது. அவரது பணி நிறைவு நாளை முன்னிட்டு வருமான வரித்துறை அதிகாரிகள், அலுவலக பணியாளர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்ச்சி புதுவை வருமான வரித்துறை துணை ஆணையர் அன்பழகன், IRS மற்றும் கூடுதல் ஆணையர் செல்வி ஆறுமுகம் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்வு புதுச்சேரியில் அமைந்துள்ள ஷென்பகா ஹோட்டல் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் சிறப்பாக நடைபெற்றது. பணி ஓய்வு வாழ்க்கையில் அவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் நல்ல ஆரோக்கியத்துடனும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ இறைவனை பிரார்த்தித்தனர். தாவேகா சார்பில் அன்னதானம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். தாவேகா தலைவர் விஜய் உத்தரவுப்படி பொதுச் செயலாளரும் புஸ்ஸி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி மே 28 உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு பசி பணியை போக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்திட
ஒருநாள் மதிய உணவு சேவையாக பொதுமக்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்வு நேற்று தாவேகா உருளையன்பேட்டை தொகுதி தலைவர் மரிய பிரான்சிஸ் மற்றும் நேயம் மக்கள் கழக பிரமுகர் பாபு ரங்கராஜ், மணிகண்டன், தினேஷ் காமராஜ் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் நேயம் மக்கள் கழக தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தாவேகா உருளையன்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் சதீஷ்குமார், நாகராஜ், வேலு, நஞ்சன், நித்யானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கட்சியினருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கினால் நீதிமன்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு 3 உறுப்பினர்களை நியமிக்கும் முறை அரசியலமைப்பு சிந்தனையுடன் 1963ஆம் ஆண்டின் யூனியன் பிரதேசங்கள் சட்டத்தின் உண்மையான நோக்கத்திற்கு ஏற்ப செயல்பட வேண்டும். சட்டம் 1963 பிரிவு 3 உட்பிரிவு 3 மத்திய அரசுக்கு 3 உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்கு நியமிக்கும் அதிகாரத்தை வழங்கினாலும் அந்த அதிகாரம் தன்னிச்சையாகவோ அல்லது அரசியல் லாபத்திற்காகவோ பயன்படுத்தப்படக்கூடாது. மாறாக அந்த நியமனங்கள் அரசியலமைப்பின் ஆவியையும் அச்சட்டம் இயற்றப்பட்ட போது பாராளுமன்றத்தில் அளிக்கப்பட்ட உறுதிமொழிகளையும் பிரதிபலிக்க வேண்டும். இந்த சட்டம் தொடர்பாக மக்களவையில் மற்றும் மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதங்களில் பல எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்காலத்தில் ஆளும் கட்சிகள் இந்த நியமன அதிகாரத்தை சட்டமன்ற பெரும்பான்மையை செயற்கையாக மாற்றவும் அரசியல் விசுவாசிகளை பாராட்டவும் தவறாக பயன்படுத்தக்கூடும் என எச்சரித்தனர். அந்த அச்சங்களை தீர்க்கும் வகையில் அப்போது மத்திய உள்துறை அமைச்சராக இருந்து மசோதாவை முன்வைத்த லால் பகதூர் சாஸ்திரி, இந்த நியமன அதிகாரம் பொது நலனுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும், கட்சிசார் அரசியலுக்காக அல்ல என்று பாராளுமன்றத்தில் உறுதியளித்தார். சாஸ்திரியின் விளக்கத்தின்படி இந்த நியமன முறை தேர்தல் வழியாக சட்டமன்றத்தின் பிரதிநிதித்துவம் பெற முடியாமல் போகும் சமூக பிரிவுகளுக்கு வாய்ப்பு வழங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. இதில் பிரதிநிதித்துவம் பெறாத அல்லது குறைவாக பிரதிநிதித்துவம் பெறும் சமூகங்கள், பழங்குடியினர், பெண்கள், அறிவுஜீவிகள், கல்வியாளர்கள், பொறியாளர்கள் மற்றும் சட்டமன்ற விவாதங்களையும் நிர்வாகத்திறனையும் வலுப்படுத்தக்கூடிய சிறப்பு திறனும் அனுபவமும் கொண்ட நிபுணர்கள் அடங்குவர். ஆனால் தற்போதைய மத்திய அரசு இந்த அடிப்படை கொள்கைகளிலிருந்தும் முற்றிலும் விலகியுள்ளது. இதுவரை நியமிக்கப்பட்ட 9 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களாகவோ அல்லது பின்னர் பாஜகவில் இணைந்த அரசியல் தாவல்காரர்களாகவோ இருந்துள்ளனர். ஜனநாயக பிரதிநிதித்துவத்தை வலுப்படுத்த வேண்டிய இந்த முறை மாறாக அரசியல் விவாதத்திற்கும் கட்சிசார் கட்டுப்பாட்டிற்குமான கருவியாக சுருக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சமூகத்தின் பல முக்கிய பிரிவுகள் இன்னும் போதுமான பிரதிநிதித்துவம் பெறாமல் உள்ளன என்பன கவனத்துக்குரியது. குறிப்பாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள 28 தொகுதிகளில் 3வது பெரிய சமூகமாக விளங்கும் மீனவர் சமூகம் மாநிலத்தின் பொருளாதாரத்திற்கும் ஏற்றுமதிக்கும் பெரும் பங்களிப்பு செய்தாலும் தேர்தல் மூலம் சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெற முடியாமல் உள்ளது. மேலும் மக்கள் தொகையில் பாதிக்கும் அதிகமானோர் பெண்களாகவே இருந்த போதும் தற்போதைய 30 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் ஒரு பெண் கூட தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அதேபோல் எதிர்கால பொருளாதார வளர்ச்சி, அடிப்படை வசதிகள், திட்டமிடல் மற்றும் நல்லாட்சியை பற்றிய விவாதங்களின் பயனுள்ள பங்களிப்பு செய்யக்கூடிய அறிவார்ந்த நிபுணர்கள் மற்றும் தொழில்முறை வல்லுநர்களை மத்திய அரசு நியமிக்க தவறியுள்ளது. அறிவாற்றல் மற்றும் தொழில்முறை திறமை கொண்டவர்கள் கொள்கை வடிவமைப்பிலும் பொது விவாதங்களிலும் பங்கேற்கும் போது சட்டமன்ற அமைப்புகள் மேலும் வலுப்பெறும். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கம் ஜெயலட்சுமி நகருக்கு 10 லட்சம் ரூபாய் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார் சாலை அமைக்க பூமி பூஜை இன்று நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து செம்பியம்பாளையம் பேட் பகுதிக்கு 40 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை வசதி, பாத்திமா நகருக்கு 24 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி, நத்தமேடு கிராமத்தில் 15 லட்சத்தில் கலையரங்கம் அமைக்கும் பணி, ஏம்பலம் வெற்றிவேல் நகருக்கு 17 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், பொறியாளர், ஊர் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சீரடி அற்புத சாய் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டியும் வெயிலின் தாக்கம் குறைந்து கோடை மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டியும் 1000த்திற்கும் மேற்பட்ட இளநீரை கொண்டு
பக்தர்களை சாய்பாபாவிற்கு அபிஷேகம் செய்தனர். புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சீரடி அற்புத சாய் ஆலயத்தில் ஆண்டுதோறும் அக்னி நிறைவையொட்டி உலக நன்மை வேண்டியும் வெயிலின் தாக்கம் குறைந்து கோடை மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டியும் அற்புத சாய்க்கு 1000க்கும் மேற்பட்ட இளநீரை கொண்டு அபிஷேகம் செய்வது வழக்கம். அதன்படி இந்த வருடம் நடைபெற்ற விழாவில் காலை அற்புத சாய்க்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட இளநீரை கொண்டு பக்தர்கள் வரிசையாக காத்திருந்து சாய்பாபாவிற்கு தங்களது கரங்களால் இளநீர் அபிஷேகம் செய்து சிறப்பு தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சாய்பாபாவிற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற குரு சித்தானந்தா சுவாமியின் 189ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற குரு சித்தானந்தா சுவாமியின் 189ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நேற்று மாலை கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நேற்றிரவு பூர்ணாகுதி உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான சித்தானந்த சுவாமியின் 189ஆம் ஆண்டு குரு பூஜை விழா காலை 6 மணிக்கு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், ருத்ர ஜபத்தோடு துவங்கியது. தொடர்ந்து காலை சித்தானந்த சுவாமிக்கு மகா அபிஷேகம், பூர்ணாகுதி, கலசாபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. குரு பூஜையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின், காலாப்பட்டு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாலை சிறப்பு மகா தீபாரதனையும் இரவு 10 மணிக்கு மேல் அர்த்தஜாம பூஜையும் நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அரங்காவல் குழுவினர் செய்துள்ளனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.